இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷத்தை வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், அநேகர் பார்க்க உதவி செய்யுங்கள். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை நாங்கள் அன்போடு எதிர்பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு தேவையானாலும் எங்களிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்கள் மையத்திலே கர்த்தர் வைக்கிறார். தாய் தன் மகனை பார்த்து சொல்லுகிறாள், இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. அப்பொழுது மகன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாத்திரம் இல்லை என்றான், எண்ணெய் நின்று போயிற்று. கிறிஸ்துவில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்மில் அநேகருக்கு நன்றாய் தெரியும். தீர்க்கதரிசியானவன் கடன் வைத்து போய்விட்டான். கடன்காரர்கள் இப்பொழுது வந்து தாயையும் பிள்ளையும் நெருக்குகிறார்கள். அந்த பணத்தை கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிர்வாகம் இல்லை. ஆகையினாலே கடன் கொடுத்தவன், உன்னுடைய பிள்ளைகளை கடனுக்கு பதிலாக நீ கொடு என்று சொல்லி கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு நிலையிலே இந்த தாயானவள் தீர்க்கதரிசி எலிசாவினிடத்திலே வருகிறாள். அப்பொழுது எலிசா, உன்னிடத்திலே வீட்டில் எண்ணெய் இருக்கிறது என்று கேட்கிறாள். அவள் சொல்கிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என்னிடத்தில் வேறு ஒன்று இல்லை. அப்போ ஒன்று செய், அந்த குடம் எண்ணெய் வீட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு உன் வீட்டில் இருக்கிற வெறும் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடு. இதில் இருந்து எண்ணெயை மொண்டு அந்த வெறும் பாத்திரத்திலே ஊற்று. பக்கத்து வீடுகளிலும் இருந்து வெறும் பாத்திரங்களை வாங்கி அதை ஊற்று. அந்த பாத்திரங்களெல்லாம் நிரம்பின பின்பு அதை விற்று நீ ஜீவனம் பண்ணலாம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அதன்படியாக இந்த எண்ணெய் குடத்தை வைத்து தன் வீட்டில் உள்ள பாத்திரம், பக்கத்து வீடுகளிலிருந்து வாங்கின வெறும் பாத்திரம் எல்லாவற்றையும் வைத்து இவள் முண்டு ஊற்றி கொண்டே இருக்கிறாள். பாருங்கள், அந்த பாத்திரத்திலிருந்து எவ்வளவு கோருகிறாளோ அவ்வளவு அங்கே ஊறும். ஆனால் நிறுத்தினால் நிரம்பி வழியாது. காரணம், எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையில் உண்டாகிற ஆசீர்வாதம். பாத்திரம் இல்லை, முடிந்து விட்டது, வேறு இல்லை என்று சொன்ன உடனே அந்த எண்ணெயின் அனுபவமும் நின்று போட்டதை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாத்திரம் இன்னும் இருக்குமானால் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும். பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிற்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எதை குறிக்கிறது? பாத்திரம் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த எண்ணெய், இது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் நின்று போகும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காண்பிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 12-13 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆவது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஒரு வீட்டுக்குள்ளே நீ பிரவேசி, சமாதான வாழ்த்தலை சொல்லு. அந்த வீட்டார் பாத்திரமாக இருந்தால் நீ சொன்ன சமாதானம் அவரிடத்திலே தங்கி இருக்கும். அபாத்திரமாக இருந்தால், பாத்திரம் இல்லை என்றால், நீ சொன்ன சமாதானம் உன்னிடத்துக்கு திரும்பி வந்துவிடும் என்று ஆண்டவர் இயேசு இங்கே சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் நம்ம என்ன பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் வாசித்ததும் பாத்திரம்தான், இங்கே வாசித்ததும் பாத்திரம்தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எலிசா காலத்தில் வாசித்த பாத்திரம் என்பது வெசல். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பாத்திரம் என்பது worthy, தகுதி. நீ அதற்கு தகுதியாக இருந்தால், நீ பாத்திரமாக இருந்தால் சமாதானம் தங்கி இருக்கும். ஆனால் உபயோகப்படுகிற வார்த்தை என்ன? பாத்திரம் என்கிற ஒரே வார்த்தை. அப்படியானால் நீ பழைய ஏற்பாட்டிலே வெசல், பாத்திரம் இருந்தால் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். பாத்திரம் இல்லை என்றால் ஆசீர்வாதம் நின்று போகும். இங்கே இயேசு சொன்னது, நீ தகுதியாக இருந்தால் சமாதானம், ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கி இருக்கும். நீ தகுதி இல்லை என்றால், பாத்திரம் இல்லை என்றால் அந்த சமாதானம் திரும்பி வந்துவிடும். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு ஒரு நன்மை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல காரியம்தான். அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அதற்கு நாம் பாத்திரமாய் வர வேண்டுமே, தகுதியாய் வர வேண்டுமே. பாத்திரம் இல்லை என்றால் இங்கே எண்ணெய் நின்று போவது போல, நீ தகுதி இல்லை என்றால் ஆசீர்வாதம் நின்று போகும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட
ஒரு நாளிலே என்னுடைய காரியம் எவ்வளவாய் ஜெயமாக இருந்தது, என் காரியங்களில் எவ்வளோ மேன்மை நான் பெற்றேன், எவ்வளவாய் நான் வளர்ந்து வந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், இன்றைக்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை, ஆசீர்வாத குறைவை பார்க்கிறேன், எதை எடுத்தாலும் தோல்வியை பார்க்கிறேன் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால் எந்த இடத்துல உங்கள் தகுதியை இழந்தீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மாறவில்லை, மாறவும் மாட்டார். ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தகுதி இழந்திருக்கிறீர்கள், பாத்திரம் இல்லாமல் போய்விட்டீர்கள். பாத்திரமாக இருந்தால் ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்கும். அதே தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:27 நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்கிற தேவனுடைய வார்த்தையும் கூட நாம் அங்கே வாசிக்கிறோம். சரி, என்ன தகுதி நமக்கு தேவை? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையான தகுதி என்ன? வேதம் என்னென்ன தகுதி குறித்து நமக்கு சொல்லுகிறது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். லூக்கா சுவிசேஷம் 10:5-6 வாசிப்போமானால், அங்கே முதலாவது தகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவையான முதல் தகுதி என்னவென்றால், லூக்கா 10:5-6, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது வாழ்த்துங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், நன்றாய் கவனிங்கள், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால், சமாதான பாத்திரன் அங்கே இல்லாதிருந்தால் அந்த சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்பி வந்துவிடும். நன்றாய் கவனிங்கள், சமாதான பாத்திரன் இருந்தால் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். சமாதான பாத்திரன் இல்லை என்றால் ஆசீர்வாதம் திரும்பி வந்துவிடும். யார் அந்த சமாதான பாத்திரன்? அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்பை சம்பாதித்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருந்தால், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருந்தால், நீங்கள் செய்கிற ஊழியத்திலே, நீங்கள் செய்கிற தொழிலிலே அவர் இருந்தால், சொல்லப்பட்டிருக்கிற சமாதானம், ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே தங்கியிருக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும், ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கலாம், பல வருஷங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், பல வருடங்கள் ஆண்டவருக்கு என்று பல பெரிய காரியங்களை செய்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றாடம் இயேசு உங்களோடு இருக்கிறாரா என்பதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு தேவை. லூக்கா 2:43-44 நீங்கள் வாசித்து பாருங்கள். எருசலேமிலே பண்டிகை முடிந்து எல்லாரும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு, அவருடைய தாயார், தகப்பனார் எல்லாரும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாயும் தகப்பனும் என்ன நினைத்து கொண்டார்கள்? இயேசு நம்முடைய பிரயாணத்தில் வருகிற இன ஜனங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி பிரயாணப்பட்டு வந்தார்கள். ஒரு நாளானது இயேசுவை காணவில்லை உடனே தேட ஆரம்பித்தார்கள். எங்கேயும் அவர் இல்லை. ஆக திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். ஒரு நாள் விட்டார்கள். 3 நாள் கழித்து தான் இயேசுவை பார்த்தார்கள். இருப்பார் என்று நினைத்து கொண்டு போனார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்னோடு இல்லாமலா இப்படி இருக்கும்? அப்படி சொல்லாதீர்கள். சிறு வயதிலே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் மலேசியாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள். மலேசியாவில் இருக்கிற அந்த நாட்களில் என்னுடைய அப்பாவிடத்தில் தின்பண்டங்கள் எது கேட்டாலும் வாங்கி தருவார்கள். ஆனால் துட்டு என்று கேட்டுவிட்டால் அடி தப்பார். ஏனென்றால் அவர்களுடைய ஒரு எண்ணம், சிறு வயசுலேயே செலவழிக்க பழகிவிட்டால் செலவாளியாக பிள்ளைகள் மாறிடும் என்கிறதுல என்ன பொருள் கேட்டாலும் வாங்கி தருவாங்க, ஆனால் துட்டு தர மாட்டாங்க. இப்படிப்பட்ட நாட்கள். வீடுகளுக்கு விருந்தாளிகள் வரும்பொழுது, எப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய இனஜனம் அந்த வீடுகளுக்கு போகும்போது சிறு பிள்ளைகளுக்கு கையிலே பாக்கெட் மணி கொடுப்பது போல யாராவது வரும்போது எங்களுக்கும் காசு கொடுப்பார்கள். அப்படி இப்போ நான் சொல்வது 1960, 62 அந்த மாதிரி நாட்கள். அப்போ யோசிங்க, ஒரு காசு கிடைச்சா பெரிய சந்தோஷம். அதை கால்ச்சிட்ட பையிலே போட்டு வச்சுருப்போம். அங்கெங்கெல்லாம் ஓடி விளையாடுவேன். அப்பப்போ நின்று கால்ச்சிட்ட பையை பிரிக்கி பார்த்துக்கிடுவேன், இருக்குதா. அது ஒன்றும் கீழே விழுந்து போகாது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு எண்ணம், அது விழுந்துடக்கூடாது. அருமையானே, வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறீங்க, பிரச்சனை நெருக்கங்களை சந்திக்கிறீங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இயேசு இருக்கிறாரா விலகிட்டாராங்கிறத சரியாக கவனிக்கணும். இருக்கத்தான் செய்வார் என்று சொல்லி இந்த இயேசுவின் தாய் போனது போல நீங்களும் போக வேண்டாம்.
இயேசு சமாதான பாத்திரன் இருந்தால் நீங்கள் முதல் தகுதி உள்ளவர்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஆண்டவர் சவுலை குறித்து சொல்லுகிறார். சவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய வார்த்தை, நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி 6வது வசனத்திலே சொல்லுகிறார். இதில் நாம் என்ன அறிகிறோம்? 2வது தகுதி என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் ஜெயம் அடைவீர்கள். சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சீஷர்கள் மீன்பிடித்து விட்டு வெறுமையாய் திரும்பி வந்தார்கள். ஆண்டவர் இயேசு மீண்டும் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது பேதுரு லூக்கா 5:5 சொல்லுகிறார், ராமனூசும் பிரயாசப்பட்டு ஒன்று கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். வலை கிழியத்தக்கதாக நிறையான மீனை பெற்றுக் கொண்டார்கள். 2 ராஜாக்கள் 5:14 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் குஷ்டரோகியாக இருந்த நாகமான் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தான் நதியிலே இறங்கின பொழுது அவன் சுத்தமானான். வார்த்தை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். 3வது, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதரில் இருக்கிற அந்த மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டி, நீர் இந்த தயவு செய்வதற்கு 100க்கு அதிபதி பாத்திரனாய் இருக்கிறான், அவன் தகுதியாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எந்த விதத்தில் தகுதி? அதற்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை 5 பார்க்கிறோம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான். ஜனத்தை நேசிக்கிறான், ஆலயத்தை கட்டி கொடுத்தான். இது எதை குறிக்கிறது? கிரியை, சாட்சி உள்ள வாழ்க்கை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, 3வது தகுதி உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை, உங்களுடைய நற்கிரியை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பாத்திரம் இல்லை என்றான், எண்ணெய் நின்று போயிற்று. இங்கே வாசிக்கிறோம், பாத்திரம் இருந்தால்தான் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த பாத்திரம் யாரு? அந்த தகுதி என்ன? முதல் தகுதி வாழ்க்கையில் இயேசு. 2வது தகுதி தேவனுடைய வார்த்தை. 3வது தகுதி சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்த தகுதியாய் மாறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விளைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரனா இல்லையா என்பதை அறிந்து தங்களை சீர்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆசீர்வதிக்கிற நீர் ஆயத்தமாயிருக்கிறீர். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அச்சர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.